இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணுறாங்க. நம்ம சீலிங் ஹைட் பார்ப்பீங்க நீங்கள் 11 அடின்னு மென்ஷன் பாத்ரூம் க்ளோஸ் பண்ணிட்டுலாம் பண்ணாதீங்க. புது பாத்ரூமா அப்படிங்கிற மாதிரி அந்த டைல்ஸ் வந்து வெட்டு ட்ரைலாம் செப்பரேட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது, ஒரு செகண்டில் உங்களுக்கு. இதில் மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு பின்னாடி சோப்பு வைக்கிற வெல்கம் டு SM ஃபேமிலி. ஹலோ கைஸ், மீண்டும் ஒரு கிளாஸ் வந்து மிக மகிழ்ச்சி. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு அதெல்லாம் டூர் வீடியோ காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, தேங்க்யூங்க. ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேங்க. மெயினாக இப்போ சில லொக்கேஷனில் தமிழ்நாட்டிலிங்க விஷவாயு தாக்கி இறந்து போனதாக நியூஸில் போட்டிருந்தாங்க. நடந்ததுக்கான மெயின் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா வெளியே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் என்ன வேணாலும் இல்லை, இன்டர்னலாக பாத்ரூம்குள்ளிங்க ப்ராப்பரான வென்டிலேஷன் வேணுங்கிறது நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த வாஸ்துக்காரெலாம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுங்க. பாத்ரூம்குள்ளெலாம் எசென்ஷியலாக காற்றோட்டம் எப்படி வரணும் போகணும் அதுக்குள்ளெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் சும்மா பாத்ரூம் உட்கார டைரெக்ஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப குளிக்கிற டைரெக்ஷனு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக பாத்ரூமுக்குள்ளே என்ன இம்பார்ட்டனோ காற்று உள்ளே வந்து வெளியே போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குனுங்க. அது வெரி வைட்டலுங்க. ஸோ இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் மல்டிபிள் பாத்ரூம்ஸ் இருக்குதுங்க. ஒரு பாத்ரூம் ரொம்ப பெருசாக கட்டியிருக்குங்க, சில பாத்ரூம் ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக கட்டியிருக்குதுங்க. இது ரெண்டில் எப்படி கரெக்டாக ஏர் ஃப்ளோ மெயின்டைன் இருக்குது, இது ரெண்டுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு லாங் டைம் ரிவ்யூ மாதிரி வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த பாத்ரூம் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆகுதுங்க. இது இருக்கிறதுலே பெரிய பாத்ரூம்ங்க. அது போக இது எப்படி ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேங்க. ரொம்ப நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் பாத்ரூம்ங்கிறது, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணணுங்க. நான் அப்போ தான் லைஃப் டைமுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில். அது டாய்லெட்னாவே அது ஏதோ ஒரு வேஸ்ட் பொருள் மாதிரியே ட்ரீட் பண்ணுறதுங்க. பாடியிலேருந்து போகிறது வேணால் வேஸ்ட் பொருளாக இருக்கலாம், பட் மனிதன் உள்ள உயிரோடு தான் இருக்கிறான். அதனால் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கொடுத்து தான் அந்த பாத்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. சன்னில் போனால் நம்ம ஸ்கின் டேன் ஆகாமல் இருக்கிறதுக்காக சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணுறீங்களா? ஆனால் அதே சமயம் டெய்லி க்ளோ இல்லாமல் போகும்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி மாமா எர்த்தில் வந்து ரைஸ் வாட்டர் டூயி சன்ஸ்க்ரீன் லோஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லா ரெஃப்ரெஷிங்கான ஸ்மெல்லோடு இருக்குங்க. டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமைடு இருக்குது. இது சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டியூயான கிளாஸி ஸ்கின் கொடுக்கும். நியாசினமைடு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் தருங்க. இதில் SPF 50 PA++++ ப்ரொடெக்ஷன் இருக்குது. லைட் வெயிட் அண்ட் நான் க்ரீஸி ஃபார்முலா. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் தெரியாது. மாமா எர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் பண்ணுறாங்க. இது வந்து எவ்ரிடே யூஸ்க்கு ஆப்டாக இருக்குங்க. மேட் சேஃப் சர்டிஃபைட். மாமா எர்த்தில் இந்த லோஷன் மட்டும் இல்லாமல் வைட் ரேஞ்ச் ஆஃப் சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பீட்ரூட் ஹைட்ராஃபுல் சன்ஸ்க்ரீன் லோஷன் சன் ப்ரொடெக்ஷனுக்கும் ஹைட்ரேஷனுக்கும். விட்டமின் C டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் ஃபார் சன் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரேடியன்ட் க்ளோ. உப்டன் டீடான் சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஸ்கின் டீடான் அண்ட் பிரைட்டனிங் பண்ணுங்க. அல்ட்ராலைட் இந்தியன் சன்ஸ்க்ரீன் லைட் வெயிட் அண்ட் சூத்திங் சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஹைட்ராஜெல் இந்தியன் சன்ஸ்க்ரீன் நான் ஸ்டிக்கி சன்ஸ்க்ரீன் வித் குட்னஸ் ஆஃப் ஆலிவேரா அண்ட் ராஸ்பெரி. மாமா எர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மாமா எர்த் ஆப், வெப்சைட், அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், purple.comஸ்ல அவைலபிளாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் கோட் MURU2024ங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃபர் நீங்கள் வெப்சைட்டில் அவைல் பண்ணிக்கலாம். இப்போது ஆன்லைன் ஸ்டோர்ஸ் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து ஃபீட்பேக் எடுத்துகிட்டு ஆனியன் ஷாம்புவை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அண்ட் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் மூலிமா பெட்டர் குவாலிட்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து பெரிய பாத்ரூமுங்க. இப்போ வந்து ரஃபாக இந்த பாத்ரூமோட ஓவர்வியூ கொடுக்குறோம். நாங்கள் வந்து பிளான் பண்ணப்பவே இந்த பாத்ரூமில் வந்து வாஷ் பேஷின், வாஷிங் மிஷினு, லாண்ட்ரி பேஸ்கெட் எல்லாமே உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x5 60 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் இருக்கும். நல்லா வந்து ஏர் ஃப்ளோ இருக்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ணுச்சு. ஸோ இதனோட சீலிங் ஹைட் பார்ப்பீங்க நீங்கள் 11 அடின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னாங்க. மெயின் ரீசனுங்க உள்ள வால்யூம் வந்து ஏர் வால்யூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது நம்ம ஊரில் ரொம்ப மிஸ் பண்ணுறதுங்க. இப்போ இந்த ஹைட்டில் அதுன்னு ஈஸியான ஐடியா கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு லாஃப்ட் போட்டுக்கலாம் ஜாமான் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஐடியாங்க. பாத்ரூமுக்குள்ளே எவ்வளோ வால்யூம் இருக்குது அவ்வளோ வந்து நம்ம லெட்ஸே பாத்ரூம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். பாத்ரூம் க்ளோஸ் பண்ணிட்டுலாம் பண்ணாதீங்க, நீக்கி வச்சு தான் பண்ணணும். அது ரொம்ப காமனாக பண்ணுற தப்புங்க. சப்போஸ் சம்டைம்ஸ் லைட்டாக நம்ம கழுவுனா கூட அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயினாக நிறைய உள்ள வால்யூம் தேவைங்க. இன்ஃபேக்ட் நம்ம குடிக்கும்போது தண்ணியில் இருந்ததுன்னா கூட எவாப்ரேட் ஆகி டக்குன்னு வெளியே போகிறதுக்கு வால்யூம் நிறைய இருந்தனால ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏர் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு. அதுக்கு ரெண்டு சைடு ப்ராமினெண்ட்டாக ஏர் ஃப்ளோ இருக்கக்கூடிய 2 டைரெக்ஷன்லேயும் வந்து நான் வந்து விண்டோஸ் வந்து போட்டிருக்குதுங்க. 1 விண்டோ வந்து எப்பவுமே ரொம்ப ஆபத்தான விஷயங்க பாத்ரூமுக்குள்ளே. 2 விண்டோவை பிளான் பண்ணுங்க. சப்போஸ் ஒரு விண்டோ தான் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் எக்ஸாஸ்ட் ஃபேனாவது ப்ராப்பர் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிடுங்க. உள்ளே போகும்போது எப்பவுமே டர்ன் ஆன் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸாவது கேப் விடணும். இந்த கதை ஓப்பன் இருக்கும்போது அந்த எக்ஸாஸ்ட் போகும்போது தான் இந்த வழியாக காற்று என்ட்ராகி அந்த ஃபேன் வழியாக வெளியே போக முடியுங்க.
இது எல்லா இடத்துலையும் ரொம்ப லேகிங்காக மிஸ் ஆகிற விஷயங்க. நாங்கள் வீடு கட்டுறப்ப யோசிச்சோங்க இந்த மாதிரி பெரிய பாத்ரூம் போட்டால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சின்ன பாத்ரூம் விட பெரிய பாத்ரூம் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுது. ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம குளிக்கிறப்ப மெயினாக ஃப்ளோரில் அப்புறம் வந்து வால் டைலில் தான் ரொம்ப அழுக்காகும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ஃபீட்டு. ஸோ இதில் நம்ம குளிக்கிறப்போ இந்த வாலில் தண்ணியோ சோப்போ படுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதோட ஸ்டெயின்ஸ் வந்து கொஞ்சமாக எவ்வளோ லிக்விட் போட்டு நம்ம வாஷ் பண்ணாலே போயிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக புது பாத்ரூமா அப்படிங்கிற மாதிரி அந்த டைல்ஸ் வந்து நீட்டாக மெயின்டைனும் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இந்த பாத்ரூமு. இது வந்து 5 ஃபீட்டு. இதே வந்து 6ஆக இருந்துச்சுன்னா இன்னும் இந்த டைல் வந்து இன்னும் பளிச்சுன்னு வச்சுக்க முடியும். பெரிய பாத்ரூம்லிங்க மெயினாக தண்ணி கீழே நமக்கு வாட்டர் நிறையா கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக போகும்போது ரொம்ப அதிகமாக தூக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் நிற்கும் போது நம்ம ஸ்டேபிளாகவே தெரியாது. அப்போ தண்ணி கொஞ்சம் நிற்குங்க. அப்போது ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மாப் வச்சு நம்ம தள்ளி விடுற மாதிரி இருக்குங்க. தள்ளி விட்டால் சூப்பர் ஈஸியாக இருக்குங்க பெரிய பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கே. அது ஒரு ரெகுலர் ஒர்க்குங்க இது மெயின்டெனன்ஸில். பட் உங்களுக்கு அதனோட லக்ஸுரிக்கு நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் போயிருக்குதுங்க. பியூர் மேட் ஃபினிஷு. இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான அந்த கிரிப்புலாம் சொல்லுவாங்க பாரு, அதில் எதுவும் இல்லைங்க. போடும்போது வந்து வலிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி படும்போது இங்கே வந்து பாருங்கள் இதில் பிளாக் கலரில் வச்சுருந்து தானுங்க பேஸ்ட்டு. ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும் லைட்டாக கரை படிஞ்ச மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து இது மேலேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணி நிற்க ஒரு கிரிப்பு கிடச்சிருதுங்க ஆட்டோமேட்டிக்காகவே. இது சுத்தமாக நம்ம ஸ்லிப் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுதுங்க. மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா இது இப்போ பழைய டைலாக புது டைலாம் தெரியாதுங்க. அந்தளவுக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்காக ஓரத்தில் வந்து மேட் ஃபினிஷே போட்டாங்க. அப்புறம் தான் கிளாஸ் ஃபினிஷ் மேலே போச்சு. ஓரத்துலேயும் நீங்கள் மேட்டே போகாமல் கிளாஸே போயிங்க. ஏன்னா இங்கே மேலே கம்பேர் பண்ணும்போது கீழே தான் அதிகமாக அழுக்குப்படுங்க குளிக்கும்போது. எஸ்பெஷலி இந்த 2 ஃபீட்டுக்கு இது ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க மேட்டு செவுத்தில். அதனால் இது கீழே வரைக்கும் கிளாஸ் போயிருங்க. இந்த மாதிரி கலர் வேணுன்னா உங்களுக்கு இந்த கலர்லேயே கிளாஸி ஃபினிஷ்லேயே வாங்கி போட்டுட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பாத்ரூமாக இருக்கப்போ செப்பரேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எல்லாருக்குமே வருங்க. லைக் வெட்டு ட்ரைலாம் செப்பரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது செப்பரேட் பண்ணுறது வந்து இந்தியன் யூசேஜுக்கு ஆப்டாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா நம்ம எப்படியும் அதுலேயும் நம்ம வாட்டர் வாஷ் தான் பண்ணுறோம் டாய்லெட் யூஸ் பண்ணாலும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த செப்பரேஷனுக்காக சின்ன ஒரு இவ்வளோ இதுக்கு வந்து கீழே இறக்கிடுவாங்க. இது வந்து மேலேயும் வச்சுப்பாங்க குளிக்கிறதுக்கு. எப்பவுமே அந்த போர்ஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கண்டிப்பாக எவ்ரி டைம் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த செப்பரேஷன் இங்கே இல்லை, எங்களுக்கு தேவையும் படாதுன்னு தோணுச்சு. ஓவராலுங்க பெரிய பாத்ரூம் வந்து யூசேஜுக்கு ப்ராக்டிக்கலாக ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குதுங்க. மெயினே இது இல்லைங்க, எல்லாமே வாஷிங் மிஷினு, லாண்ட்ரி வச்சுக்கிறதுங்க. அழுக்கான துணியெலாம் அப்படியே எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே போட்டுக்கலாம். இதிலேருந்து எடுத்துக்கொண்டே வெளியே போட்டுக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்குங்க. ஸோ ஏதாவது 1-2 துணி வந்து சேர்த்து துவைக்க வேண்டாம், தனியாக இருக்குன்னா அதை எடுத்து தனியாக மேலே வச்சுக்கலாங்க. அப்புறம் செப்பரேட்டாக எடுத்து துவைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப இந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி கார்னரில் இருக்கிற இடத்துலையும் நான் இப்போ தண்ணி பட்டால் ஒன்றாக ப்ளைவுட்டில் போட்டாங்க. ஆனால் இது மேலே ஒரு சொட்டு தண்ணி என்றைக்கு பட்டதில்லை. இது ஏகப்பட்ட விஷயத்தை ஹோல்ட் பண்ணுறேங்க. எப்பவுமே நான் க்ளீனாக இருக்கிறது ரொம்ப விரும்புவேங்க. அதை வந்து கிளாஸி ஃபினிஷில் இருக்குன்னு தான் எனக்கு எக்ஸ்பெக்டேஷனு. அதனால் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸு வாங்கி வச்சுருப்பேன். அதில் தான் ஓவர்ஃப்ளோ இருக்குது. மேலே இருக்கிறது பூரா என்னோடய கார் மெயின்டெனன்ஸ்க்காக இருக்கிறதுங்க. அப்புறம் இது வீட்டு ஃப்ளோர் மெயின்டெனன்ஸ்க்கு, அப்புறம் பாத்ரூம் சம்மந்தப்பட்டது, வாஷிங் மிஷின் சம்மந்தப்பட்டது எல்லாம் ஒரு டப்பா வந்துச்சுன்னா டப்பா வைக்கிறதுக்கு கடைசியில் இடம் இருக்கிறது இல்லைங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும். ஓவராலாக பெரிய பாத்ரூம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைடுங்க. நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஏர் ஃப்ளோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்ரூம் மெயின்டைன் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ இங்கே இருக்கிற பாத்ரூம் இல்லைன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனு கண்டிப்பாக மாட்டி அது எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடுற மாதிரி ஷேப்பை கொண்டு வந்துருங்க. வெரி வைட்டுங்க. ஸோ இன்னொன்று ரிவ்யூவாக பார்க்கும்போது ஈஸி மெயின்டெனன்ஸ்க்கு சில டிப்ஸ் இருக்குதுங்க. அப்பப்போ மெயின்டைன் பண்ணிடுறது இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்குலாம் பெட்டருங்க. மேலே கிளாஸ் அந்த மிரர் ஃபினிஷ் லுக் இருக்கிறதுக்கு. இப்போ இது உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. ஒரு செகண்டில் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாத்ரூம் ஸ்ப்ரே வந்து இருக்குங்க. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரெகுலராக அப்பப்போ மெயின்டைன் பண்ணிடுங்க. ரொம்ப லாங் டைம் கொடுக்கூடாது, எடுக்கவே முடியாமல் போயிருங்க. ஸோ எந்த இடத்துலையும் ஹார்ஷாக படாத மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதுங்க இந்த ஸ்ப்ரே பண்ணிக்கிற மாதிரி. அதை நீங்கள் அந்த இடத்துல வைப் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு க்ளீன் ஆகிறது ஃபீல் ஆகுங்க. இப்போ இங்கே நான் பண்ணுறேன் பாருங்கள். மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது எசென்ஷியலுங்க, இல்லைனா அதுவே ஸ்க்ராட்ச் பண்ணி ஏற்பட்டது. இது பீரியடிக்கலாக மெயின்டைன் பண்ண போதுங்க. நம்ம ஹோட்டலில் பார்க்கும்போது எப்படி லுக் இருக்கோ அதே லுக்கு உங்களுக்கு ரீட்டைன் ஆகுங்க. ஸோ இதை இப்போ நான் மெயின்டைன் பண்ணி ஒரு 15 days ஆகுதுங்க. 15 daysங்கிறது அதிகம் தாங்க. இதை விட ஒரு 1 week ஒரு தடவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா இது எத்தனை வருஷம் ஆனாலும் இது அப்படியே இருக்குங்க.
இது மாட்டி எத்தனை நாள் ஆச்சு? இது மாட்டி இது மாட்டி கொஞ்சம் நாங்கள் இப்போ 3 இயர்ஸ் ஆகுதுங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் க்ளீனிங் தான் நான் பண்ணேன் நான் உங்களுக்கு பார்க்கும்போது. ஆனால் இது வெரி வைட்டலுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு லிக்விட்ஸ் வேணுங்க. அப்பப்போ ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப ஹார்ஷாக விட்டிங்கன்னா என்ன நான் காமிக்கிறேன். ரொம்ப நாள் கன்யூஸாக நிறைய தண்ணி போடுது. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணோம்னா இது பர்மனெண்ட் ஆகிருங்க. இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இதுவும் போகும், பட் நாட் டு அந்த மேலே போனாலும் உங்களுக்கு வைப் ஆகாதுங்க. ஸோ இது ரொம்ப நேரம் நிப்பாட்டவும் கூடாதுங்க. இது கொஞ்சம் நேரத்தில் குயிக்காக வைப் பண்ணி எடுத்துருங்க. நான் வைப் பண்ணி எடுக்கிற பாருங்க, உங்களுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் ஒன்றும் இருக்காது. எந்த இடத்துல ஏற்கனவே க்ளீனாக இருந்தோ அந்த இடம் மட்டும் வேணால் க்ளீன் ஆகுங்க. ஸோ இவ்வளவு ஹார்ஷாக வந்து இருக்கும்போது நம்ம இது எடுக்க முடியாதுங்க. என்ன கெமிக்கல்ஸ் போட்டாலும் இது ரிமூவ் ஆகாது. அது அப்புறம் தேய்ச்சிட்டோம்னா அந்த கிளாஸ் லுக்கு போயிருங்க, அப்புறம் வராதுங்க. மெயினாக அதான் ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸுங்க. இது வந்து காம்பாக்டான பாத்ரூமுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7x4 28 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதில் வந்து உள்ளேயே வாஷ் பேஷன் அண்டு டாய்லெட்டு, குளிக்கிறது எல்லாமே ஒரே இதாக இருக்குங்க. மெயினாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு லாஃப்ட்டுமே அடிக்கல. ரீசன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் லாஃப்ட்லாம் எதுவும் அடிக்காமல் ஓப்பனாக விட்டுருக்கோம். இதில் மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிறப்ப வந்து டக்குன்னு வாட்டர் ஃப்ளோ வந்து ஈஸியாக போயிடும். உங்களுக்கு ஃப்ளோரில் வந்து எந்த தண்ணியும் நிற்காது. ஆனால் கண்டிப்பாக யூசேஜ் ரொம்ப நாள் ஆகிறப்போ இந்த செவுறு நல்லா வந்து அழுக்காயிருங்க. ஏன்னா நம்ம குளிக்கிறப்ப சோப்பு இது எல்லாமே அதில் படுறதுனால கண்டிப்பாக ரொம்ப மெயின்டெனன்ஸ் இருக்கும். அண்டு சின்ன பாத்ரூமில் வந்து நமக்கு குளிக்கிறதுக்கான கம்ஃபர்ட்டும் சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கம்ஃபர்ட்டும் சரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பாத்ரூம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாஷ் பேஷன் வேணால் வெளியில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கலாம். சிம்பிளாக ப்ரஷ் பண்ணுறதுக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்குலாம் வெளில யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நாங்கள் வந்து வெளியிலையும் வச்சுருக்கோம். இது வந்து ஃபார்ம்னால வெளியில் ஒன்று இருக்குது. ஸோ எங்களுக்கு உள்ளேயும் தேவைப்படும், அதனால் உள்ளேயும் வச்சுருக்கோங்க. இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் கீழேயே எப்போவுமே அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கீழே எப்போயுமே ஒரு வெட்டாக இருக்க ஃபீல் வரும். அதை வந்து ட்ரையாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் மெயினாக வாஷ் பேஷன் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். டாய்லெட் வந்து பயங்கர கிளாஸியாக தெரியணும், வித்தியாசமாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த டேங்க் வந்து உள்ளேயே பதிக்கிற மாதிரியும் டைரெக்டாக நம்ம டேங்க்லேருந்து பைப்பில் வந்து இங்கே ஃப்ளஷ்ஷுக்கு ஒர்க் ஆகிற மாதிரியும்லாம் கொடுக்குறோங்க. அது வந்து நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து கஷ்டமாகவும் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்க வந்து சரி பண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. அதனாலேயே நாங்கள் இந்த பாத்ரூம் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண வெளில டேங்க் வைக்கிற மாதிரி எப்பயும் நார்மலாக வெஸ்டர்ன் டாய்லெட்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் பண்ணியாச்சுங்க. இதில் எந்த ஒரு பாட்டு போனாலும் ஈஸியாக எந்த ஊரில் நீங்கள் போய் கேட்டாலும் கிடச்சிடும். ஸோ ஆப்வியஸாக இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும். கன்சீல் டைப் டேங்க் போனோம்னாங்க நமக்கு பார்ட்ஸ் கிடைக்காது. அது கம்பெனி வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் டவுன் லைன் ஆகும்போது ஸ்பேர்ஸ் பார்ட்ஸ் நிறுத்திட்டாங்கன்னா அப்புறம் அதை நம்ம ஏகப்பட்ட தொந்தரவு இருக்குங்க. நம்ம செலுத்தியே நிறைய டைல்ஸ் எல்லாம் எடுத்து டேமேஜ் ஆகி தான் மாற்றுற மாதிரி வருங்க. அதனால் சேஃபர் சைடு வந்து லாங் டைமாக லாஸ்ட் 15-20 இயர்ஸ் அப்படியே ப்ராடக்ட்டை ரொம்ப சேஞ்ச் பண்ணாமல் அதே மாதிரி வச்சுருக்கிறவங்க பார்ட்ஸ் ரெடிலி அவைலபிளாக இருக்குங்க. அதை நம்ம அப்படியே மாற்றிக்கலாங்க. சப்போஸ் இதில் இந்த டேங்க்குக்கு பார்ட்ஸே கிடைக்கலாம் கூட அந்த டேங்கே தூக்கி போட்டு வேறு டேங்க் அப்படியே வாங்கி மாட்டிக்கலாங்க. அந்த மாதிரி நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஓப்பனாக இருக்குங்காட்டி அதனால் இது டெஃபினட்டாக ரெக்கமெண்டடுங்க. மெயினாக இந்த குளிக்கிறதுக்கு பின்னாடியே சோப்பு வைக்கிற ஷெல்ஃபை வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்காகங்கிறக்க அப்படி வைக்க வேணாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம தண்ணி பட்டுட்டே இருக்கும். அந்த ஷெல்ஃபவே நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் க்ளீனிங் ரொட்டீனில் அதே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி சின்ன பாத்ரூமாக இருந்தாலும் பெரிய பாத்ரூமாக இருந்தாலும் சரி, அது வாட்டர் டச் ஆகாத இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. நான் இன்னும் அந்த பாத்ரூம்ஸ்லாம் 3 இயர்ஸ் ஆகி கூட நாங்கள் அந்த ஷெல்ஃப்லாம் அவ்வளோ துடைக்க வேண்டிய நெசசிட்டி வந்ததே இல்லை. அதே மாதிரி அந்த வாட்டர் ஸ்டெயின் உப்பு கரை வந்து படிஞ்சதே இல்லைங்க. அதில் ஈஸியாக சோப்பு தான் இருக்கும், நம்ம வாஷ் பண்ணி விட்டு ஈஸியாக போயிடலாம். ஸோ பெரிய பாத்ரூம் சின்ன பாத்ரூம் இது ரெண்டோட டிஃப்ரென்ஸும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டேங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்குங்க. இது வந்து மெயினாக நீங்கள் ரெண்டல் பர்பஸ்க்கு வீட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணி சூஸ் பண்ணலாம். இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது மாதிரி கிளாரிஃபை பண்ணும்போது அவங்க டெசிஷன் எடுக்கிறது பெட்டராக இருக்குங்க. சின்ன பாத்ரூம், பெரிய பாத்ரூமு, மீடியம் சைஸ் எதாக இருந்தாலும் நம்மளோட வீட்டில் இருக்க இடம் அண்டு மணியை பொறுத்து தாங்க நம்ம டிசைட் பண்ணுவோம் எப்போவுமே. ஆனால் கன்வீனியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு பெரிய சைஸாக போடுறப்ப இன்னும் கன்வீனியன்ட்டாகவும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. சூப்பருங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்பேங்க. பாய் பாய். Love like wildfire, I was your entire world until I stood alone in a storm. You took the sunshine, the flames are gone now, and I watched you walk straight out of
that door. Promises